அக்டோபர் 29, 2023 ஒரு சண்டே. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கேபிட்டலான ஸ்ரீநகரை சேர்ந்தவர் தான் மஸ்ரூர் அகமது வானி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸில் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிற மஸ்ரூர் வானி அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதுக்கு காரணம் அன்னைக்கு அவருக்கு லீவ். பொதுவாக போலீஸ்க்கு லீவ் கிடைக்கிறதே ரேரான ஒன்று. அதுலேயும் சண்டே அந்த லீவ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு சண்டேவும் மஸ்ரூர் வானி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவார். இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானிக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் போலீஸ் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரேராக தான் கிடச்சிது. அதனால அன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக கிரிக்கெட் விளையாட கிளம்பினார். இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானி ஒரு போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய அப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸில் சர்வ் பண்ணி எஸ்ஐ ரேங்கில் ரிட்டையர் ஆனவர். இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானியுடைய சண்டே பிளான் ரொம்பவே சிம்பிள். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடணும். கிரிக்கெட் விளையாண்டதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் அவருக்காக செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு டிவி பார்க்கணும். மீதம் இருக்கிற டைமை அவருடைய குடும்பத்து கூடவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவருடைய ஒய்ஃப் கூடவும் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் வானியுடைய பிளான் இப்படி இருந்துச்சு. ஆனால் விதி அன்னைக்கு வேற ஒரு பிளான் வச்சுருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பின இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானி அவங்க ஏரியா கிரவுண்டுக்கு போகிறாரு. அங்கே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் போனதும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிரவுண்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட் ரொம்ப பெருசு. சண்டேஸில் அந்த கிரவுண்டில் ஒரே நேரத்தில் 10-15 மேட்ச் நடக்கும். கிரவுண்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் வானியும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிரவுண்டில் ஒரு இடத்த பிடிச்சு அவங்களுடைய பிச்சை ரெடி பண்ணி மேட்சை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானி பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய முழு கவனமும் மேட்ச்சில் தான் இருந்துச்சு. அப்போது கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஆள் நுழையிறான். அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியால் அவனுடைய முகத்தை மூடியிருந்தான் அந்த ஆள். கிரவுண்டில் இருந்த நூற்றுக்கணக்கான நபர்களில் அவன் மஸ்ரூர் வானியை தேடுறான். ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த மஸ்ரூர் வானி அவனுடைய கண்ணில் படுறாரு. மஸ்ரூர் வானியை லொக்கேட் பண்ணதும் அவரை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஆள். மேட்ச்சில் முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான் அந்த ஆள். அவன் பக்கத்தில் வந்ததும் தான் அந்த ஆளை நோட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் வானி. மேட்ச் நடக்கிறப்போ இவன் யாரா குறுக்க வந்து நிற்கிறான்னு நினச்ச இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானி இங்கே மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, நகர்ந்து போங்கன்னு அந்த ஆளை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த நபர் அவனுடைய ட்ரெஸ்குள்ளே மறைச்சு வச்சிருந்த கன்னை வெளியில் எடுத்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானியை நோக்கி சுட ஆரம்பிக்கிறான். இந்த திடீர் தாக்குதலில் இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானி படுகாயமடைகிறாரு. அந்த கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்த எல்லாரும் கன் சவுண்டை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. கன் சவுண்ட் வந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் வானி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்தாரு. கையில் கன்னோட இருந்த அந்த ஷூட்டர் கேஷுவலாக கிரவுண்டுடைய எக்ஸிட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். இந்த காட்சியை பார்த்ததும் கிரவுண்டில் இருந்த எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அவரை நோக்கி ஓடி வராங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு குரூப் இன்ஸ்பெக்டர் வானிக்கு பக்கத்தில் போய் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. இன்னொரு குரூப் இன்ஸ்பெக்டர் வானியை சுட்ட அந்த ஷூட்டரை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு குரூப் அவனை துரத்திட்டு வரதை பார்த்ததும் அந்த ஷூட்டர் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை விடாமல் துரத்துறாங்க. இதை பார்க்குற அந்த ஷூட்டர் அவனை துரத்திட்டு வரவங்களை நோக்கி ரேண்டமாக சுட ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலேயும் துரத்துனா அவன் கண்டிப்பாக அவங்கள சுற்றுவான் அப்படிங்கிறதுனால இன்ஸ்பெக்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் துரத்துறதை நிறுத்திடுறாங்க. இதை பயன்படுத்தி வேகமாக பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஓடி போய் எஸ்கேப் ஆயிடுறான் அந்த ஷூட்டர். இந்த கோழைத்தனமான தாக்குதலில் படுகாயமடைஞ்ச இன்ஸ்பெக்டர் வானியை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் வானி அவர்களுடைய உடலில் 3 குண்டுகள் பாஞ்சிருந்துச்சு. 1 மாதத்துக்கு மேலே ஸ்ரீநகரில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த இன்ஸ்பெக்டர் வானி அவர்களுடைய உடல்நிலை டிசம்பர் 6, 2023 அன்னைக்கு ரொம்ப மோசமாகுது. உடனடியாக அவரை டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஏர்லிஃப்ட் பண்ணுறாங்க. எய்ம்ஸில் உள்ள இந்தியாவுடைய பெஸ்ட் டாக்டர்ஸ் அவரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் சிகிச்சை பலனளிக்கலை. டிசம்பர் 7, 2023 அன்னைக்கு 39 நாட்கள் உயிருக்காக போராடிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானி உலகத்தை விட்டு மறைஞ்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானியுடைய வயசான அப்பா, அம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அவருடைய மனைவியெல்லாம் அவருடைய உடலை பார்த்து கதறி அழுதது ஸ்ரீநகரை மட்டுமில்ல மொத்த இந்தியாவையும் சோகத்துக்கு உள்ளாக்கிச்சு. ஆக்டிவ் சர்வீஸில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி மேலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்தியன் ஏஜென்சிஸை பெரிய அளவுக்கு கோவப்படுத்துது. இன்ஸ்பெக்டர் வானி தாக்கப்பட்ட அன்னைக்கே அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சிருந்தாங்க நம்மளுடைய ஏஜென்சிஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் மற்றும் NIAவோட ஒரு ஜாயிண்ட் டீம் அவங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க ரா ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லோக்கல் பயங்கரவாதிகளுக்கு இருக்கிற தொடர்பை பற்றி IB அவங்களுடைய விசாரணையை நடத்துகிறாங்க. இந்த விசாரணைகளுடைய பலனாக நிறைய லீட்ஸ் கிடைக்குது. இந்த லீட்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பேரை தான் பாயிண்ட் பண்ணுச்சு. அந்த பேர் உஸ்மான் லஷ்கரி என்கிற சோட்டா வாஹித். உஸ்மான் லஷ்கரி அப்படிங்கிற இந்த பெயர் நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கு பரிச்சயப்பட்ட பேர் தான். உஸ்மான் லஷ்கரி அப்படிங்கிற இந்த பயங்கரவாதி நம்மளுடைய ஃபோர்ஸஸால் கிட்டத்தட்ட 8 வருஷமாக தேடப்படுற ஒரு மோஸ்ட் வாண்டட் டெரர் கமாண்டர். கிடைச்ச லீட்ஸை அடிப்படையாக வச்சு நடத்தப்பட்ட விசாரணையில் இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானியை சுட்டது உஸ்மான் லஷ்கரி அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த உஸ்மான் லஷ்கரி என்கிற சோட்டா வாஹித் பாகிஸ்தானை சேர்ந்தவன். 2002, 2003 காலகட்டத்தில் காஷ்மீரில் அவனுடைய பயங்கரவாத செயல்களை ஆரம்பித்தான் உஸ்மான் லஷ்கரி. இவனோட பயங்கரவாத செயல்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ISI 2010 ட்ரைனிங்காக இவனை மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கூட்டிகிட்டு போனாங்க.
பாகிஸ்தானுக்கு போன உஸ்மான் அங்கே செயல்படுற பயங்கரவாதிகளுக்கான டெரர் ட்ரைனிங் கேம்பில் பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான எஸ்எஸ்ஜி ஆலையும் ஐஎஸ்ஐ ஆலையும் ட்ரெயின் செய்யப்படுறான். ஒரு சாதாரண பயங்கரவாதியாக பாகிஸ்தானுக்கு போன உஸ்மான் லஷ்கரி கமாண்டோக்கு இணையாக ட்ரெயின் செய்யப்பட்ட டெரர் கமாண்டராக 2016-17 வாக்கில் மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே நுழையிறான். இந்த உஸ்மான் லஷ்கரி ரொம்பவே கொடூரமான புத்தி உள்ள ஒரு பயங்கரவாதி. மற்ற பயங்கரவாதிகள் எல்லாம் காஷ்மீரில் உள்ள நம்மளுடைய பாதுகாப்பு படைகளை தான் குறி வச்சு தாக்குவாங்க. ஆனால் உஸ்மான் லஷ்கரி அரசாங்க வேலையில் உள்ள காஷ்மீர் மக்களை தாக்குவான். இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸில் ஆரம்பித்து பியூன்ஸ், ஹவுஸ் கீப்பர்ஸ்னு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையில் உள்ள காஷ்மீரிஸை குறி வச்சு தாக்குறது தான் உஸ்மானுடைய ஸ்டைல். ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போய் அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டா அதை பார்த்து பலர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானும் பரப்புற பொய்களை நம்ப மாட்டாங்க. கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு வெறுப்பும் வராது. அதனால லோக்கல் காஷ்மீரி மக்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறத தடுக்க நினைச்சான் உஸ்மான். கவர்மெண்ட் வேலைக்கு போனால் உஸ்மான் தாக்கிடுவான் அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தி லோக்கல் காஷ்மீரிஸை கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் தடுக்கிறது தான் இவனுடைய பிளான். இந்த பிளானோட ஒரு பகுதியாக தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வானியை தாக்கினான் உஸ்மான். உஸ்மான் லஷ்கரியோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல் ரொம்பவே சிம்பிள். பொதுமக்களாக கலந்து அவனுடைய டார்கெட் இருக்கிற லொக்கேஷனுக்கு போவான். லொக்கேஷனுக்கு போனதும் கண்மூடித்தனமாக அவனுடைய டார்கெட்டை நோக்கி ஃபயர் பண்ணிவிட்டு மறுபடியும் பொதுமக்களாக கலந்து தப்பிச்சு போயிடுவான். இன்ஸ்பெக்டர் வாணியுடைய தாக்குதல்லையும் இதே ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணான் லஷ்கரி. கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம ஃபோர்ஸஸோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இருந்த உஸ்மான் லஷ்கரியை நம்மளால் பிடிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு பல சேஃப் ஹவுசஸ் இருந்துச்சு. அதனால அவன் அவனுடைய இடத்த தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்தான். எந்த ஒரு இடத்துலையும் 1 அல்லது 2 நாட்களுக்கு மேலே இருக்க மாட்டான் உஸ்மான் லஷ்கரி. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கலாக செயல்படுற உஸ்மானை ட்ராக் பண்ண நம்ம ஏஜென்சிஸ் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நாட்கள் வேகமாக ஓடுது, விசாரணை தொடர்ந்து நடக்குது. உஸ்மானை பற்றி நம்மளோட ஏஜென்சிஸுக்கு ஆயிரக்கணக்கான லீட்ஸ் கிடைக்குது. ஆனால் அதில் பெரும்பாலான லீட்ஸ் யூஸ்லெஸ்ஸான லீட்ஸ். இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் வாணி தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமான நிலைமையில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உஸ்மான் இன்னமும் எல்ஓசியை கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போகலன்னும் அவன் ஸ்ரீநகரில் தான் எங்கேயோ பதுங்கியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உடனடியாக ராவும் ஐபியும் அவங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் உஸ்மானை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு ரா உளவாளி மூலமாக உஸ்மானை பற்றி தெரிய வருது. உஸ்மான் காடுகள்லையோ மலைகள்லையோ பதுங்கி இல்லைன்னும் அவன் ஸ்ரீநகரில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் தான் பதுங்கியிருக்கான் அப்படிங்கிறதும் 1 அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை அவன் பதுங்கி இருக்கிற காலனியை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதும் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக உள்ள வீடுகளை தேர்ந்தெடுத்து அந்த வீடுகளில் தான் அவன் பதுங்கியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக இந்த இன்ஃபர்மேஷனோட அடிப்படையில் ஸ்ரீநகரில் உஸ்மான் பதுங்கியிருக்க அதிக வாய்ப்பு உள்ள ஏரியாஸை மார்க் பண்ணுறாங்க நம்ம ஏஜென்சிஸ். அந்த ஏரியாஸில் நடக்கிற செல்ஃபோன் ஆக்டிவிட்டீஸை நம்மளுடைய எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் டீம் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாக்கி டாக்கிஸ் வழியாக நடக்கிற கம்யூனிகேஷன்ஸை கண்டுபிடிக்க என்ஐஏவுக்கு சொந்தமான சர்வேலன்ஸ் வேன் ஸ்ரீநகர் ஃபுல்லும் சுற்றி வருது. இது மட்டும் இல்லாமல் மார்க் செய்யப்பட்ட ஏரியாவில் உள்ள வீடுகளில் எந்தெந்த வீடுகளில் எல்லாம் மின்சார பயன்பாடு திடீர்னு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதும் நைட் நேரத்தில் எந்தெந்த வீடுகளில் எல்லாம் மின்சார பயன்பாடு சடனாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு அந்த வீடுகள் எல்லாம் நோட் செய்யப்படுது. இது மாதிரி சேகரித்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கம்பைல் பண்ணி பார்க்கும்போது ஒரு லொக்கேஷனில் உஸ்மான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது தெரிய வருது. அந்த லொக்கேஷனுடைய பேர் கான்யார். காஷ்மீரோட ஃபேமஸான லால்பாக்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கான்யாருங்கிற ஏரியா இருக்குது. ஆனால் 8 வருஷமாக தேடப்படுற எல்இடியோட மோஸ்ட் வாண்டட் பயங்கரவாத கமாண்டர் இவ்வளவு பிஸியான மக்கள் கூட்டம் நிறைஞ்ச இடத்துல பதுங்கியிருப்பானா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த நிலைமையில் கான்யாரில் உஸ்மான் பதுங்கியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இந்த கேஸில் அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்ஸ்பெக்டர் வாணி கொல்லப்பட்ட சில நாட்கள் கழித்து அவருடைய மனைவி ஒரு ஆண் குழந்தையை டெலிவர் பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே இன்ஸ்பெக்டர் வாணியை அவருடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரித்த உஸ்மான் லஷ்கரி கொல்லப்பட்ட செய்தியை இன்ஸ்பெக்டர் வாணியோடைய குழந்தைக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். இப்போது லஷ்கரி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட உறுதியானதுனால ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பித்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். கான்யாரில் உஸ்மான் பதுங்கி இருக்கிறத உறுதிப்படுத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸோட சிஐடி டீமை சேர்ந்த பல ஆஃபீஸர்ஸ் மாறுவேஷத்தில் கான்யாரோட சந்து பொந்துன்னு எல்லா இடத்தையும் சுற்றி வந்து கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. காய்கறி வியாபாரி மாதிரி, சுகாதார பணியாளர் மாதிரி, குப்பை பொறுக்கிறவர் மாதிரி பல வேஷங்களில் சிஐடி டீம் அந்த ஏரியாவை கண்காணித்தாங்க. அப்போது குப்பை பொறுக்கிற வேஷத்தில் இருந்த ஒரு சிஐடி ஆஃபீஸருக்கு ஒரு வீட்டுக்கு வெளியில் சில தடயங்கள் கிடைக்கிது. அந்த தடயங்களுடைய அடிப்படையில் அந்த வீட்டில் தான் உஸ்மான் பதுங்கியிருக்கான் அப்படிங்கிறது உறுதியாகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் உஸ்மான் கூட வேறு சில பயங்கரவாதிகளும் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஆனால் உஸ்மான் கூட எத்தனை பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. உடனடியாக உஸ்மான் பதுங்கியிருந்த அந்த வீட்டை 24 மணி நேரமும் விடாமல் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏஜென்சிஸ். நவம்பர் 1, 2024 அன்னைக்கு ஈவினிங் அந்த வீட்டில் உஸ்மான் பதுங்கி இருக்கிறது உறுதியாகுது. உடனடியாக உஸ்மானோட கதையை முடிக்க ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கான பிளானிங் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடக்குது.
உஸ்மான் லஷ்கரியை வேட்டையாட போகிற இந்த ஆப்ரேஷனை சிஆர்பிஎஃப்பும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸோட எலீட் யூனிட்டான ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப்பும் சேர்ந்து செய்வாங்கன்னு முடிவெடுக்கப்படுது. இந்த ரிவெஞ்ச் ஆப்ரேஷனுக்கு மொத்தம் 2 அப்ஜெக்டிவ்ஸ் தான். முதல் அப்ஜெக்டிவ் பொதுமக்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் உஸ்மான் லஷ்கரியை உயிரோட பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் கதையை முடிக்கணும். பொதுமக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ரேஷனை அதிகாலையில் செய்ய முடிவு பண்ணுறாங்க. நவம்பர் 2, 2024 அன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு கான்யார் பகுதியில் நம்ம வீரர்கள் களமிறங்குறாங்க. உஸ்மான் பதுங்கியிருக்கிற பிளாக்ல மொத்தம் 30 வீடுகள் இருந்துச்சு. முதல் வேலையாக அந்த பிளாக்கை சுற்றி வளைக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் சிஆர்பிஎஃப்பும். அடுத்து இந்த ஆப்ரேஷனை செய்ய போகிற சிஆர்பிஎஃப் வீரர்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸோட எஸ்ஓஜி கமாண்டோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் பதுங்கியிருக்கிற வீட்டை நோக்கி போகிறாங்க. உஸ்மான் பதுங்கியிருக்கிற வீட்டை நம்ம வீரர்கள் கிட்டத்தட்ட நெருங்கிடுறாங்க. அப்போ அந்த வீட்டில் பதுங்கியிருந்த ஒரு பயங்கரவாதி நம்ம வீரர்களை பார்த்துடுறான். உடனடியாக ஒரு கிரனேட் எடுத்து நம்ம வீரர்களை நோக்கி வீசுகிறான் அந்த பயங்கரவாதி. நம்ம வீரர்கள் எல்லாருமே அலர்ட்டாக இருந்தாங்க. கிரனேட் வீசப்பட்டதும் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க. கிரனேட் பெரிய சத்தத்தோடு வெடிக்குது. நம்ம வீரர்கள் எல்லாம் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்கிட்டதுனால நம்ம வீரர்களுக்கு அந்த கிரனேடால் எதுவும் ஆகலை. கிரனேட் வெடித்த அடுத்த நொடி நம்ம வீரர்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள். உடனடியாக நம்ம வீரர்களும் பதிலடி கொடுக்குறாங்க. நம்ம வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில கன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீட்டில் பதுங்கியிருந்த உஸ்மானும் அவனுடைய கூட்டாளிகளும் நம்ம வீரர்களை கன்ஃபியூஸ் பண்ண அவங்களுடைய பொசிஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால கடைசி வரைக்கும் எத்தனை பயங்கரவாதிகள் அந்த வீட்டில் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இந்த மோதலில் நம்ம வீரர்கள் எந்த ஹெவி வெப்பன்ஸையும் பயன்படுத்தலை. அதுக்கு காரணம் ஹெவி வெப்பன்ஸை பயன்படுத்தினா அது பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற வீட்டை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள வீடுகளையும் சேதப்படுத்தும். நம்ம ஃபோர்ஸஸ் அப்பாவி பொதுமக்களுடைய சொத்தை சேதப்படுத்த விரும்பலை. அதனால் இந்த ஆப்ரேஷனில் ஹெவி வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படலை. ஹெவி வெப்பன்ஸ் பயன்படுத்தாதது பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுத்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே சேஃபாக பதுங்கிக்கிட்டு நம்ம வீரர்களை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க உஸ்மானும் அவனுடைய கூட்டாளிகளும். அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்த இந்த கன் ஃபைட் மதியானம் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. இதே நிலைமை நீடிச்சா நைட் ஆகிடும். இருட்டிடுச்சுன்னா அது பயங்கரவாதிகளுக்கு கூடுதல் அட்வான்டேஜஸ் கொடுக்கும். அதனால உஸ்மான் பதுங்கி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே போய் அவனுடைய கதையை முடிக்க பிளான் பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் எஸ்ஓஜி கமாண்டோஸோட ஒரு அசால்ட் டீம் கதவை உடச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக தயாராகிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அடுத்தடுத்து பல கிரனேட்ஸ் வெடிக்கிற சத்தம் கேட்குது. அடுத்த சில வினாடிகளில் அந்த வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ளே கிரனேட்ஸை வெடிக்க வச்சது உஸ்மான் தான். அவன் அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஆப்ரேஷன் நடக்கிற அந்த பகுதியில் வீடுகள் எல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற வீடு தீ பிடிச்சா உடனடியாக அந்த தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கும் பரவிடும். தீ பரவிச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம வீரர்கள் முயற்சி பண்ணுவாங்க. தீயை அணைக்கிற முயற்சியில் நம்மளுடைய வீரர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்ச உஸ்மான் அந்த வீட்டுக்குள்ளே கிரனேட்ஸை வெடிக்க வச்சு அது மூலமாக அந்த வீட்டை தீ பிடிக்க வச்சான். ஆனால் உஸ்மான் நினச்சது நடக்கலை. துரிதமாக செயல்பட்ட நம்ம வீரர்கள் தீயை பரவாமல் கட்டுப்படுத்திடுறாங்க. தீயை அணைச்சதும் நம்மளுடைய அசால்ட் டீம் அந்த வீட்டுடைய கதவை உடச்சிக்கிட்டு போய் உஸ்மானையும் அவனுடைய கூட்டாளிகளையும் தாக்குறாங்க. வீட்டுக்குள்ளே நடந்த இந்த முதல் ரொம்ப நேரம்லாம் நடக்கல. நம்மளுடைய வீரர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போன ஒரு சில நிமிஷங்கள்லேயே உஸ்மான் மற்றும் அவனுடைய 2 கூட்டாளிகளுடைய கதை முடிக்கப்படுது. இந்த ஆப்ரேஷன் நடந்த அன்னைக்கு ஈவினிங் இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வாணி அவர்களுடைய மனைவிக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பேசினது இன்ஸ்பெக்டர் மஸ்ரூர் வாணி கூட வேலை பார்த்த ஒருத்தர் தான். மேடம், உங்கள் ஹஸ்பண்டை உங்ககிட்டேருந்து பிரித்தவனுடைய கதையை நாங்கள் முடிச்சிட்டோம். சாரோட அப்பா அம்மாவுக்கும் இதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. உஸ்மான் லஷ்கரிக்கு அரசாங்கம் அப்படின்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற பாதுகாப்பு படை வீரர்களால் அரசாங்கம் இஷ்யூ பண்ண ரைஃபிள்லேருந்து ஃபயர் செய்யப்பட்ட அரசாங்க தோட்டாவால் அவன் கொல்லப்பட்டான். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.